தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாக்க தொடர் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவர்கள் திருத்தப்பட்ட முடிவின் அடிப்படையில் முதல் சாசன இயக்கம் இந்தியாவில் தோன்றியது. அதன் பின்பு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கிற அடிப்படையில் தொடர் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் போன்ற தலைவர்களெல்லாம் போராடி அமெரிக்கா ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அன்றைக்கு சிக்காகோ நகரில் போராடி அந்த 8 மணி நேரம் பெற்றோம். இங்கு சிக்காகோ நகரில் அமெரிக்காவிலேயே போராட்டம் நடத்தினோம். இந்த அமைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மீனவர்களை பற்றியும் கவலைப்படவில்லை, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஒன்றிய அரசாக இன்றைக்கு இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் இங்கே தோழர்கள் எடுத்துரைத்த போது எனக்கு தெரியாத விஷயங்களும் தோழர்கள் சொன்னதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்று சொன்னால், இந்த பகுதியிலே வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், ஒட்டுமொத்த தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கிறது? ஆளக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கிறது, குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 50% இந்திய உணவுப் பொருளுக்கு 50% இன்றைக்கு வரி விதிப்பு என்று சொன்னால் அது எல்லாரும் வருகிறது. இந்தியாவிலேயே மீன்பிடி தொழில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவிலேயே 2வது இடத்தில் பெற்றுள்ளது. இன்னொன்று சொல்ல போனால், ஒன்றிய அரசுக்கு 60,000 கோடி அந்நிய செலவழி ஈட்டி கொடுத்த தொழில் மீனவ தொழில், மீன்பிடி தொழில். ஆக ஏற்றுமதி இறக்குமதி மூலம் இந்தியாவிற்கு ஆண்டொன்றிற்கு 60,000 கோடி ஈட்டி தரக்கூடிய இந்த மீனவ தொழில் இன்றைக்கு 50% வரி விதிப்பு என்ற அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்படுகிறது, திருப்பி வருகிறது. அப்படி என்று சொன்னால் இந்திய ஒன்றிய அரசு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சாகர் மாலா திட்டம், பாரத் மாலா திட்டம் போன்றவற்றை இங்கே சொன்னார்கள். இன்றைய பாரத் மாலாவும் சாகர் மாலா திட்டம் கொண்டு வந்தது பெரும் முதலாளிகளுக்காகத்தான் தவிர ஏழை எளிய மக்களுக்காக அல்ல, மீனவர்களுக்காக அல்ல. அண்மையில் ஒரு வாரத்தில் முன்பாக ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். கடல் வளங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் கிடையாது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. முதலில் அது நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிற மீனவர் சங்கத்தின் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் கருத்து கேட்பு கூட்டம் என்பதை இல்லை என்கிற முடிவுக்கு ஒன்றிய அரசு வந்திருக்குமே. ஆனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய பிஜேபியும் சார்ந்த தோழர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள், மற்ற அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் கருத்து கேட்பு கூட்டத்தை கூட அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது. ஒட்டுமொத்த மீனவர்களையும் தொழிலாளர்களையும் குழி தோண்டி குறைக்கக்கூடிய ஒரு செயலாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல தோழர்களே, இங்கு ஆதரவத்தோடு பேசுகிறார்கள். இலங்கை சிறையில் இன்றைக்கு மீனவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்றிய அரசு தான். ஏனென்று சொன்னால், ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்த போது மீனவர்களை பாதுகாப்போம் என்று சொல்லிதான் வாக்கு பெற்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, இங்கு மீனவர்கள் வாக்களிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அது எந்த அரசியலாக இருக்கிறது, தொழிற்சங்க பாதுகாக்க வேண்டிய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் கல்பட்டு நீதிமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் எல்லையை தாண்டி மீன்பிடித்தால் தேசிய சொத்தாக அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு ஒரு குரல் கொடுத்ததா இந்த ஒன்றிய அரசு? ஒரு குரல் கொடுத்ததா இந்த மீனவர்களை பற்றி, இந்தியாவில் வாழக்கூடிய மீனவர்களை பற்றி, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மீனவர்களை மீன்பிடி தொழிலை பற்றி கவலைப்பட்டதா? அதனாலதான் இன்னைக்கு போட்ட முறை பிடிக்கிறாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. எத்தனை மீனவர்கள் இறப்பு என்பது நேரடியாக இன்னைக்கு ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்ளக்கூட தகுதி கிடையாது. அது அரசாங்க சொத்து. மனிதன் நான் இன்னைக்கு ஒரு இறப்பது கூட வழிகிறாரு, அரசாங்கம் ஏன் சட்டம் கேட்கிறான். ஆனா நேரடியாகவே படைகளை விட்டு மோதி கொலை செய்யக்கூடிய இலங்கை கடற்படை மீது இன்று வரை ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா?